வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காலையிலேருந்து நாளைக்கு வருஷப்பிறப்புக்காக இன்றைக்கி எல்லா வேலையும் முடிக்கணுங்கிறக்காக வீடெல்லாம் தொடச்சி எடுத்து ஒட்டுற தட்டி எல்லாம் முடித்தாச்சு. விளக்கையும் கழுவி வச்சிருந்தேன். விளக்கையும் கழுவி வச்சுட்டு செவ்வாய் தான் செவ்வாய்க்கிழமை வந்து செவ்வாய் ஓரையில் விளக்கேற்றி சாமி முருகனுக்கெல்லாம் உகந்த நேரம். அந்த நேரத்தில் இப்போ பொருத்தியாச்சு. எப்பயுமே விளக்கு வந்து பளிச்சுன்னு இருக்கணும். பூஜை ரூமில் வந்து நமக்கு பூஜை ரூம்பே இல்லாட்டாலும் ஒரு சின்ன கபோர்டாக இருந்தாலும் சரி அதை நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு போட்டாயெல்லாம் தொடச்சி எடுத்து சந்தனம் குங்குமம் வச்சு விளக்கு வந்து பளிச்சுன்னே இருந்தால் தான் நல்லது. லைட்டாக கருப்படித்தாலும் அதை எடுத்து அப்படியே கழுவிட்டு மறுதடவை விளக்கு ஏற்றுறது நல்லது. ஏன்னா அம்மனுக்கு வந்து அம்மனுக்கெல்லாம் பளிச்சுன்னு இருக்கிறது சுத்தமாக இருக்கிற விளக்கு வந்து கருப்படிக்கிறதே கொஞ்சம் வீட்டுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு எல்லாமே. இன்றைக்கி வந்து சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. பருப்பு சாதம் வச்சு தேங்காய் சட்னி அப்பளம் ரெடியாகி சாப்பாடு வச்சு ரெடி ஆயிடுச்சு. காலைக்கு மதியத்துக்கு வடித்த சாதம் மொச்சப்பயிறு போட்டு குழம்பு வச்சாச்சு. கருப்பு மொச்சப்பயிறு கத்திரிக்காய் போட்டு குழம்பு வச்சு உருளைக்கிழங்கு வந்து மிளகு வறுவல் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு உருளைக்கிழங்கு ஏற்கனவே வேக வச்சு நறுக்கி வச்சுருந்தேன். அதையும் போட்டு வறுத்தாச்சு. பச்சை மிளகாயெல்லாம் இன்றைக்கி இதில் போடலாம். காரத்துக்கு மிளகுத்தூள் தான் தூவ போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.